டேய் அங்க உட்காந்துருக்கானே அவன் தான் நம்ம டார்கெட். என் அண்ணனை கொல்ல நினைச்ச எஸ்பி அவன் தான். இன்னைக்கு நம்ம அவனை சாவடிக்கிறோம். என்னடா சொல்ற? அடிக்கணும்னு எங்களை கூட்டிட்டு வந்துட்டு இப்ப சாகடிக்கணும்னு சொல்ற? ஐயோ ஏதோ டங்கு ஸ்லிப்பே அப்படி சொல்லிட்டேன்டா. இப்போ சொன்ன உடனே கொலை பண்ணிடுவோமா என்ன? சாகுற அளவுக்கு அடிக்கணும்னு சொல்ல வந்தேன். எஸ்பின்னு வேற சொல்றியே. அந்த வேலை போயிடுச்சுடா. ஓ எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. ஆமாண்டா. டேய் அவனுக்கே வேலை போயிடுச்சு, எதுக்குடா பயப்படுறீங்க? வேணும்னா தைரியத்தை வர வைக்கிறதுக்கு குடிக்கலாம்டா. குடிச்சுட்டு அவனை ஒரு வழி பண்ணலாம். சரிடா, அப்படியே பண்ணலாம். வேற சார் சொல்லுங்க சார். சில்லுன்னு 3 பாட்டில் கொண்டு வாப்போம். ஓகே சார். ஆமா, என்னடா பிளானு? அதான் சொன்னேனேடா, ஆல்ரெடி பார் ஓனர் கிட்ட பேசி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சுடா. இப்ப பாருங்க. டேய் இது என்ன பாரா இல்ல வேற ஏதாவதா? எதுக்குடா இந்த லைட்டிங்களா? டேய் இப்ப வேணா அவன் சஸ்பெண்ட் ஆயிருக்கலாம். ஆனா மறுபடியும் வேலையில சேர்ந்துட்டானா, நம்மள டார்கெட் பண்ணிட்டானா, அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது? டேய் அப்படி எதுவும் நடக்காது. ஏன்னா அவன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்மள கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படி நீ சொல்லுவ? போதையில இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு எப்படி சொல்லுவ? டேய் முட்டாள் பசங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன்டா. இந்தா, நமக்கு பிடிச்ச ஹீரோவை டிஃப்ரெண்டா மீட் பண்ணணும். நீங்க எங்களோட ஃபேவரட் ஹீரோ சார். உங்களை டிஃப்ரெண்டா கொண்டாடணும்னு நினைக்கிறோம். என்னத டிஃபரெண்டா கொண்டாடுறது? ஏய் என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? என்னடா வேணும்? இப்படிலாம் பேசாதீங்க சார். உங்களுக்காக ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்க ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் சார். இந்தாங்க இந்தாங்க சார். குடிங்க சார். நைஸ் பாட்டில், நைஸ். போங்கடா, அதான் கொடுத்துட்டீங்கல்ல, கிளம்பு கிளம்பு. இல்ல சார், எங்க கண்ணு முன்னாடியே நீங்க அந்த ஃபுல் பாட்டில குடிக்கணும். டேய் டேய், உங்களுக்கு என்ன மரம் காண்டிடுச்சா? நீங்களாம் உண்மையிலேயே மனுஷங்க தானா இல்ல மங்கி கேப் போட்டிருக்க குரங்குங்களா? நான் ஏற்கனவே ஃபுல்லா இருக்கேன்டா, அப்புறம் எப்படி இந்த ஃபுல்லா குடிக்க முடியும்? நீங்க ஹீரோ சார், எங்க ஹீரோ குடிச்சுதான் ஆகணும். டேய் குடிக்க முடியாதுடா, வேணா பேசாம நீங்களே எடுத்துட்டு போங்க. அப்போ நீங்க குடிக்க மாட்டீங்களா சார்? டேய் நான் தான் குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல, போங்கடா. நீங்க குடிக்கலன்னா நாங்க குடிக்க வைப்போம் சார். டேய் குடிங்கடா, போங்கடா. டேய் குடிங்கடா, குடிங்க சார். இப்படி இல்லடா, விடாதடா, அடி இவனா. டேய் வாங்கடா. ஏய் இல்லங்கடா, நீங்க எங்க போனாலும் சரி இந்த மொத்த ஏரியாவையும் தேடி கண்டுபிடிச்சு நான் யாருன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறேன்டா. நான் சஸ்பென்ஷன்ல இருக்கிறதுனால எனக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லடா. டிபார்ட்மெண்ட்ல எனக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்காதீங்கடா. கண்டிப்பா நீங்க என்கிட்ட மாட்டுவீங்கடா, விட மாட்டேன். டேய் அவன் பிடிச்சிருன்னு சொல்றானேடா. அவன் சொல்றதும் உண்மைதானே? நம்ம மங்கி கேப்ஸ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டிருக்கோம். நம்ம வரும்போதே போட்டுட்டு வரலையே. ஆமால, அதை இவன் யாருக்கிட்டயாவது சொன்னா பிரச்சனை ஆயிடும்ல. ஆமாண்டா. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம்டா, இவனை கொன்னுடலாம். என்ன சொல்ற? கொல்லணுமா? ஆமாண்டா, கொன்னுடலாம். என் கோவம் அடங்க மாட்டேங்குதுடா. இவனை கொல்லாம என் கோவம் தீராது. இவனை கொன்னுடலாம்டா. வேணாம்டா, கேஸ் ஆயிடும்டா. டேய் வேணாம்டா, நான் சொல்றத கேளுடா. அமைதியாடா, சொல்றத கேளுடா, அதெல்லாம் பண்ணாதடா. டேய் இவனை கொன்னுடுறேன்டா, கேளுடா. கொன்னுடுறேன். டேய் வேணாம்டா. ப்ளீஸ் டா, சரி.
டேய் சரி சொல்றத கேளுடா. டேய் வேணாம்டா டேய். டேய் சொல்றத கேளுடா. சரி வேணாம்டா. டேய் சரி சொல்றத கேளுடா வேணாம்டா. ஏய் நீ தான் என்ன அடிச்சியா? ஆமாண்டா, ஆமா, உன்னை நான் தான் அடிச்சேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? சாவு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் என்ன அடிக்க வரியா? ஹேய், உன்னால என்னடா பண்ண முடியும்? இவ்வளவு திமிரா என்கிட்ட பேசுற நீ? என்னை கொல்லணும்னு ட்ரை பண்ணல, அதான் உன்னை அடிச்சுட்டு பாதியிலே விடுறேன். இன்னொரு வாட்டி என் விஷயத்துல தலையிட்ட கொன்னு போட்டுருவேன், ஞாபகம் இருக்கட்டும். ஏய் 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 என்னடா? ஏய் உன்னை ஐயோ அப்பா. நீ ஒரு தேவதை சாரதா. உன்னை பூர்ணிய ககன நடு ரோட்ல விட்டுட்டு போன துரதிருஷ்டசாலினா. என் மகனோட பார்வையில நான் ஒரு அயோக்கியன். சின்ன வயசு இருக்கும்போதே நான் அவங்கள விட்டுட்டு போயிட்டேன். ஆனா நீ மட்டும் அவங்கள வளர்த்து ஆளாக்கி இப்ப அவங்கள இந்த நிலைமையில வச்சிருக்க. இப்போ நம்ம பூர்ணிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற. உன்னை தேவதையோட கூட கம்பேர் பண்ணா பத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல நான் செஞ்சது எதுவும் இல்லைங்க. பிறந்த வீட்டு வாசலை தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க தான் என் உலகமா இருந்தீங்க. வாசலே இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அப்படி எனக்கு தெரியும் போது என் புள்ள ககன் எனக்கும் பூர்ணிக்கும் காவலா இருந்து எங்களை அவன் பாதுகாத்தாங்க. ஒரு நிமிஷமா. என்ன மாமா? உன் விஷயத்துல அவன் கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதாமா? அவர் மாறிட்டாருங்கிற கற்பனை உலகத்துல தான் என் வாழ்க்கை ஊசலாடிட்டு இருக்கு மாமா. மாற்றம் ஏற்படுங்கிற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகுது. என்னோட காதல் உண்மைதான்னு நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மாமா. ஒருவேளை என் உயிரை அவரோட பாதங்கள்ல அர்ப்பணிச்சாதான் இதுக்கப்புறம் என்ன நம்புவாருன்னு நினைக்கிறேன்.